ஒரு கிராமத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சவரா இருப்பாரு. அவருக்கு வந்து திடீர்னு சொல்லிட்டு ஒரு உடல்நிலை சரியில்ல. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவருக்கு வந்து ரத்தம் குறைவா இருக்கிறதுனால, ரத்தம் ஏத்தணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ ரத்தம் குடுக்கறதுக்கு அவங்க இனத்துலருந்து யாருமே வரல. யாரோ ஒரு கீழ் ஜாதியிலருந்து ஒரு பையன் கேட்டு ரத்தம் குடுக்க வரோம். அப்போ மட்டும் அவங்க எப்படி அந்த 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 மகன வந்து ஏத்துக்கிறாங்க? அப்போ வந்து ஜாதி அவங்களுக்கு தென்படாதா? ஏன் ஒரே சந்தேகமாயிடுது. ஒரே கேள்வி எழுப்புது. என்னடா இது? சாதாரணமா ஒருத்தர் பேசும்போதோ, ஒருத்தர் தொடும்போதோ, பஸ்ஸுல போம்போதோ, ஊர்ல இருக்கும்போதோ, இந்த மாதிரி ஒரு ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் தனக்கு உடம்பு சரியில்ல, தனக்கு ரத்தம் வேணும். அப்போ கீழ் ஜாதியிலருந்து ஒருத்தவங்ககிட்ட இருந்து ரத்தம் வந்து ஏத்தம்போது, அப்போ நீ கீழ் ஜாதியா? மேல் ஜாதியா? அப்படின்ற ஒரு எண்ணம் அந்நேரத்துக்கு கேட்கணும் போல ஒரு தோணுது. ஆனாலும் அந்த நிலையில நம்ம கேட்கக்கூடாது. அதனால அது கேட்கல. அது ஆனாலும் ஆதங்கம் அப்படியே அடிச்சுக்குது. எப்படி ஒரு கீழ் ஜாதியோட ஒரு ரத்தத்த இவரு ஏத்துக்கிறாரு? ஜாதி வெறி பிடிச்ச ஒருத்தரு, மற்றதுலலாம் ஜாதி ஜாதின்னு பார்க்குறவரு, அவருக்கு ஒரு வேணும்ன்னும் போது மட்டும், ரத்தம் ஏத்துறதுக்கு மட்டும் ஒரு கீழ் ஜாதி மகனோட ஒரு ரத்தத்த ஏத்துறது, எந்த விதத்துல நியாயமா இருக்குது பாருங்களேன். எப்படி இது ஏத்துக்க முடியும்? இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஜாதி, மதம் இதெல்லாம் இல்லாத ஒரு நாடா இருந்தா, எவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அந்த நாடு இல்ல?